Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல நம்ம என்ன சப்ஜெக்ட்கான பிளான் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ்க்கான ஒரு 10 days பிளான் தாங்க நம்ம பார்க்க போறோம். So குயிக்கா எப்படி நம்ம 10 daysல படிச்சு முடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ் பர் குரூப் 4 படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே அப்படியே டீட்டெயில்ஸை நீங்கள் குரூப் 2க்கு எப்படி படிக்கலாங்கிறத நான் ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளோட ஸ்கெடியூல் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12லேருந்து எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? என்ன மேம் எடுத்தோடனே நாளே 3 லெசன் போட்டிருக்கீங்களே அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஃபஸ்ட்டு 3 லெசனுமே பெருசாக நமக்கு எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப இப்போ 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்க லெசன் 1லாம் உங்களுக்கு பாயிண்ட்டுங்கிறதே எதுவுமே இருக்காது. சந்தைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த 3 லெசனுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்திங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ்மே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தாங்க பாயிண்ட் இருக்குது, இதில் இவ்வளோ தாங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து மார்ச் 13ஆம் தேதி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 லெசன், மொத்தமே 2 லெசன் தாங்க இருக்கும் 8ஆம் வகுப்பில். அந்த 2 லெசனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான லெசன்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவில். எப்படிங்க சிம்பிளான லெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ வரினா என்னன்னு தெரியும், எதுக்காக வரி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும், சொத்து வரினா என்னன்னு தெரியும், ஒருத்தரோட தனிப்பட்ட வரி அப்படின்னா என்னன்னு தெரியும், சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளத்துக்கான டேக்ஸ் கட்டுறாங்க, கருப்பு பணம்னா என்னன்னு தெரியும். இவ்வளோ தான் 10th வரைக்குமே உங்களுக்கு இப்படியே தான் ரிப்பீட்டடாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் மார்ச் 13ஆம் தேதி இந்த 2 லெசன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து மார்ச் 14ஆம் தேதி 9th வரக்கூடிய ஃபஸ்ட்டு 2 லெசன், 15ஆம் தேதி 9th வரக்கூடிய லெசன் நம்பர் 3 and 4, அடுத்து 16ஆம் தேதி 9th லெசன் 5ம் 10th லெசன் 1. என்னங்க 10th ஸ்டாண்டர்ட் கூட போய் எக்ஸ்ட்ரா ஒரு லெசன் கொடுத்துருக்கீங்களேங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9th லெசன் 5 பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கூட உங்களுக்கு வராதுங்க. இடம்பெயர்தல்னா என்ன அப்படிங்கிறது தான் இருக்கும். பொண்ணுங்க கல்யாணம் ஆனால் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போவாங்க, பசங்க வேலைகளுக்காக போவாங்க, இல்லை வேறு ஊரில் செட்டில் ஆகிறதுக்காக இடம்பெயர்வாங்க. இதே தான் ஒரு 4 பக்கத்துக்கு இதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன பண்ணுறோம், 10th லெசன் 1ஓட சேர்த்து அதை வச்சிடணும். சும்மா இதோட துணைப்பாடம் கதை படிக்கிற மாதிரி படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது மார்ச் 17ஆம் தேதி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 2 கவர் பண்ணிடுவோம். 18ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 3 முடிச்சிடலாம். 19ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 4 முடிச்சிடலாம். 20ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 5 முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் கணக்கு தான் வருது இல்லைங்களா? ஆனால் பக்காவாக 15 லெசன்ஸ் நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 11th 12th நம்ம படிக்க மாட்டோமாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆஸ் பர் குரூப் 4க்கு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். 11th எக்கனாமிக்ஸ் புக்கிலேருந்து லெசன் 3, 4, 7, 8, 9, 10, 11க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் தரோவாக படிக்க போகிறோம். சரிங்களா? 12th எக்கனாமிக்ஸில் லெசன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து 11th காமர்ஸ் வணிகவியல் இருக்குது இல்லைங்களா? அதில் லெசன் 10, 21, 23, 32, 33. ஸோ இதோட புக் பேக்கும் பாக்ஸும் படிக்கணும். அடுத்து 12th காமர்ஸில் லெசன் 19, 20, 25 மட்டும் பார்க்க போகிறீங்க. 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 9க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்க்க போகிறீங்க. 12th பாலிட்டியில் லெசன் 8க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் பார்க்க போகிறீங்க. 12th ஜியோகிரஃபியில் லெசன் 4க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்க்க போகிறீங்க. ஸோ 11th 12th நம்ம என்னென்ன லெசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த லெசன்ஸ்க்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்கனால 11, 12 விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்மளோட ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு டாபிக்ஸ் நம்மளோட சிலபஸ் படி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதோ அது எல்லாத்துக்குமான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் நம்மளோட ஒரு ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நம்ம படித்து வச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக மார்ச் 20ஆம் தேதி 10th லெசன் 5 முடித்தோம் இல்லைங்களா? 21, 22, 23ஆம் தேதி சாயந்தரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்கனாமிக்ஸ்க்கான ரிவிஷன் டெஸ்ட். ஸோ சாலிடாக அவங்க கையில் 3 நாள், 20ஆம் தேதி முடியுதுன்னா 21, 22, 23ஆம் தேதி ஈவினிங் நமக்கு என்ன இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ 3 நாள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டடி டைம் இருக்கும். இதே நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெகுலராக அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெக்கார்டட் கிளாஸஸ் ஷேர் பண்ணிடுவோம். லெசன் வைஸ் ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இப்போ இந்த 15 லெசன்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் உங்களுக்கு வந்துடும். லெசன் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸும் வந்துடும். ஓகேங்களா? அந்த 15 லெசனுக்கு மட்டும் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 800 கொஷின் உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கும். ஒரு 100 கொஷின் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது எப்படிங்க ஒரு பேட்சில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் 900 கொஷின்ஸ் வந்துடுது. சரிங்க, இப்போ இந்த 11th 12th எங்கெங்கே கவர் ஆகி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்கிறீங்க இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போது
ஓகே, இந்த 900 கொஷின்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் எவ்வளோ மேம்? இந்த பேட்ச் வந்து 10 நாளைக்கான இந்த பேட்சோட ப்ரைஸ் வந்து என்ன, இதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்து என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் 12ஆம் தேதி உங்களுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். மார்ச் 11ஆம் தேதியே இந்த டே 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 1லேருந்து அழகாக படிச்சுட்டே வரலாம். இன்கேஸ் இடையில ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் டக்குன்னு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழுக்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சக்ஸஸ் பேட்ச் 1.0 அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபரில் வந்து எல்லா பேட்சுமே நம்ம வந்து போட்டிருக்கோம் சக்ஸஸ் பேட்சில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்துடும், மேக்ஸ் வந்துடும், உங்களுக்கு GS 3மே வந்து கவர் ஆகி வந்துடும். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் 1000 rupeesல நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் அப்பப்போ வெறும் ஒரு யூனிட்டாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, INM இதெல்லாம் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.